السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محسن تنزيل العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் தேவனால் அருள்வளமிக்க ரமலானுடைய மாதம் துறை 14 இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான திருப்பு முறையாக அமைந்த ஒரு நாளுக்கு முந்தைய நாளில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இதே ரமலானுடைய துறை 17. அதுதான் இஸ்லாமிய வரலாறு உலகிற்கு ஒரு செய்தியை அழுத்தமாக சொல்வதற்காக சத்தியம்தான் மேலோங்கும், அசத்தியம் என்றைக்கும் மேலே கொள்ளும் என்கின்ற செய்தியை ஆணித்தரமாக வளர்த்துவதற்காக வல்ல ரஹ்மான் ஏற்பாடு செய்திருந்த பத்ர் யுத்தம் நிகழ்ந்த நாள். இஸ்லாமிய உம்மத்திற்கு பல்வேறு விதமான பாடங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரலாற்று நிகழ்வுகள் மூலமாக நடத்தி கொடுத்திருக்கிறார். அந்த நிகழ்வுகள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு முத்தாய்ப்பாக, எல்லா வகையிலும் ஒரு முன்மாதிரியாக, எல்லா வகையிலும் ஒரு பாடமாக, எல்லா காலத்திற்கும் பொருளக்கூடிய பாடமாக இந்த பத்ர் யுத்தம் அமைந்தது என்று சொன்னால் அது மிகையாக. அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பத்ர் களத்தின் மூலமாக, பத்ர் யுத்தத்தின் மூலமாக, பத்ர் வெற்றியின் மூலமாக நமக்கு நிறைய பாடங்களை, படிப்புரைகளை சொல்லித் தருகிறார். அதுல மிக முக்கியமான ஒன்று, ஆரம்பமான ஒன்று, மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு சென்ற நபிகளாரும் நபிகளாரின் தோழர்களும் ஒரு சமூக அமைப்பை, கட்டமைப்பை, ஒரு ஜமாத்தை நிறுவுகிறார்கள். மக்காவிலே அங்கும் அப்படி இருந்த இந்த சமுதாயம் மதீனாவுக்கு போனதற்கு பிறகு முதலில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது ஒரு ஜமாத், ஒரு கட்டமைப்பு. இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு அடிப்படையான விஷயம். அந்த ஜமாத் பின்னால் ஒரு மிகப்பெரிய வல்லரசாக மாறியது. அந்த வல்லரசாக மாறுவதற்கு மிகப்பெரிய அடித்தளமாக இருந்தது எது என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக சிறந்த ஆளுமை பண்பு. தலைவர்களுக்கெல்லாம் முன்னால் ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்கு மிக தெளிவாக, மிக நுணுக்கமாக அவர்களுடைய அந்த 10 ஆண்டு காலம் மதீனாவில் அவர்கள் செய்தார்கள் ஆட்சி நிர்வாகம். அந்த 10 ஆண்டு காலத்திலும் நமக்கு வெவ்வேறு இடத்தில் ஒரு தலைவர். அதில் குறிப்பாக இந்த பத்ர் களத்தில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் களத்திற்கு செல்வதற்கு முன்பும் சரி, களத்திலும் சரி, களம் கண்டு வெற்றியை கண்ட பிறகும் சரி, ஒரு மிகச்சிறந்த தலைவராக ரத்தினமாக நின்றார்கள். இன்றைக்கும் நான் ஒரு சமுதாய தலைவராக ஆகுவேன் என்று சொன்னார், நான் ஒரு குடும்பத்தின் தலைவராக ஆகுவேன் என்று சொன்னால், அதிலிருந்து நிறைய பாடங்களை, படிப்பினைகளை பெற்றுக் கொள்ளலாம். எப்படிப்பட்ட படிப்பினை, எப்படிப்பட்ட பாடம்? அல்லாஹ்வுடைய தூதர்கள் உத்தரவை நியமித்துள்ளார். மதீனாவுக்கு வந்து ஒரு சமூக கட்டமைப்பை, ஜமாத்தை நிறுவியதற்கு பிறகு நம் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக மதீனாவுடைய எல்லை பகுதியில் நம்முடைய சகாபாக்களும் சிலரை நியமனம் செய்திருந்தார். அது எதற்காக? மக்காவாசிகள் நம்முடைய கடுமையான எதிரிகள் எப்பொழுது வேண்டுமானாலும் நம்மை தாக்கலாம். அவர்களுடைய தாக்குதலிலிருந்து நாம் தப்பிக்கணும்னா எதிரிகள் எப்படி வருகிறார்கள் என்கின்ற உளவு செய்தி முறையில் நமக்கு தெரியும். அதனால ஒரு ஒற்றர் படை நியமிக்கப்பட்டது. அந்த ஒற்றர் படை மூலமாக ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு இதே ரமலான் மாதத்துல ஒரு செய்தி ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் அபூ சுஃபியானுடைய தலைமையில, அபூ சுஃபியான் யாருன்னா குறைஷிகளுடைய மக்கா காஃபிர்களுடைய தலைவர். அபூ சுஃபியானுடைய தலைமையில ஒரு 40 பேர் கொண்ட வணிக கூட்டம் வியாபாரம் செய்துவிட்டு ஷாம் சிரியாவில் வியாபாரத்தை முடித்துவிட்டு அவர்கள் மக்காவுக்கு திரும்பி கொண்டு வருகிறார்கள். அப்ப வியாபாரத்தில் கிடைத்த லாபங்கள், தங்கம் இருக்கலாம், வைரங்கள் இருக்கலாம், இருக்கலாம்,
உணவு பொருட்கள் இருக்கலாம், உடைகள் இருக்கலாம், இது எல்லாவற்றையும் அவர்கள் சுமந்து கொண்டு மதீனாவை கடந்துதான் அவர்கள் மக்காவுக்கு நுழைய வேண்டும். இப்ப மதீனாவின் எல்லைப்புற வழியாக அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தோழர்களை அழைக்கிறாங்க. மக்காவின் வியாபாரிகள், அந்த மக்கா காபிர்கள் லாபத்தை எடுத்துக் கொண்டு வர்றாங்க. அதுவெல்லாம் உங்களுக்குரிய, குறிப்பாக குறைஷிகள், குறிப்பாக முஹாஜிர்களாக உங்களுக்குரிய. மக்காவில நீங்க சேர்த்து வைத்த சொத்துக்களை அவர்கள் பிடிக்கக்கூடாது. ஏகப்போட்டு ஏற்ற ஒரே காரணத்துக்காக உங்கள் சொத்துக்கள், உங்கள் வீடுகள், உங்கள் நிலங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் அமர்த்திக் கொண்டு உடுத்திய துணியோடு உங்களுடைய சொந்த ஊரிலிருந்து நடத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் கொண்டு வரக்கூடிய பொருட்கள் உங்களுக்குரியது. நீங்கள் அதை அடைந்து கிளம்பு என்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே இவங்க இங்கிருந்து கிளம்பி ஒரு 300க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை எதிர்த்தாங்க. மதீனா ஊர்ல இருந்து கிளம்பி அவர்கள் எங்கு வருவார்களோ அந்த இடத்தில் சந்திப்பதற்காக தயாராக இருக்கிறார். ஆனால் அபூ சுஃபியான் இருக்கார்ல, ஒரு பயங்கர நாளைக்கு ஜனதால் விவேகமானார், மனிதனுக்கு கூடியவர். அவர் சில தடயங்களை எடுத்து கொண்டார். இது ஏற்கனவே மதீனாவை கடக்கும் போது அவருக்கு கொஞ்சம் அப்பீல் போயிட்டு, இது அவங்க ஏரியா வச்ச, அவங்க ஏரியா நம்ம கடந்து போறவங்க, ஏதாவது ஆபத்து வருமா என்று யோசித்துதான் வர்றாரு. அதன் அடிப்படையில் அந்த தடயங்களை பார்க்கவங்க கண்டிப்பாக முகமதியின் தோழர்கள் நம்மை பார்க்க போறாங்க. நாம 40 பேர் தான் இருக்கிறோம், நம்ம கிட்ட வியாபாரத்துல சம்பாதிச்ச லாபம் இருக்குது, இது அனைத்தையும் நாம இழந்துட்டா மக்காவாசிகள் பெரும் துயரத்துக்கு 1000 வருஷத்துக்கு 1000 சொல்லி ஒரு தகவலை எங்க அனுப்புறாரு, அபூஜஹலுக்கு மக்காவுக்கு அனுப்புறாரு. நீங்க சீக்கிரமாக ஒரு படையை தயாரித்து இங்க வாங்க, முகமது தோழர்களும் உங்கள் வியாபார பொருட்களை கொள்ளையடிக்க போகிறாங்க என்கிற செய்தியை பரப்புகிறார். இது மட்டும் இல்லாம ரொம்ப லாபகமா இந்த வாதிக்குள்ளேயே வராம செங்கடல் ஓரமாகவே அதே போய் செஞ்சாரு. அவர் மதீனாக்குள்ள சேஃப்டியா அந்த வியாபாரத்துக்கும் போயிடும். ரசூலுல்லாஹும் தோழர்களும் வந்து கொண்டே இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் மீண்டும் செய்தி வந்து சொல்லப்படுது, நீங்க யாரை குறிவைத்து வந்தீர்களோ அவங்க பாதுகாப்பாக மக்காவுக்கு போயிட்டாங்க. ஆனா இன்னொரு பேர் சின்ன தெரியுமா, மக்காவிலிருந்து ஒரு பெரிய படை அபூஜஹல் தலைமையில உங்களை கொலை செய்வதற்காக வந்து கொண்டிருக்கிறது. அப்ப நபி தோழர்களும் துவக்கத்தில் எதிர்பார்த்து வந்தது லாபம் தரக்கூடிய உலக விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற நோக்கத்துலதான் அந்த சஹாபாக்கள் அத்தனையே வந்தாங்க. யுத்தம் நடக்கும்னு அவங்க நினைச்சு கூட பார்க்கலாம். யுத்தம் என்று சொன்னா அதற்கேற்றவாறு ஆட்களை திரட்டி இருக்கலாம், அதற்கேற்றவாறு ராணுவ தளவாடங்களை திரட்டிருக்கலாம். அது எந்த ஒரு தயாரிப்பும் இல்லை, ஒரு 40 பேர் தானே அடிச்சு போயிடலாம் அப்படின்னு வந்துட்டாங்க. வந்தா இப்ப பேர் விதியாக இருக்குது, அவங்க போயிட்டாங்க. பெரும் படை ஒன்று உங்களை எதிர்க்க வருகிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தோழர்களை அழைக்கிறாங்க, ஆலோசனை மேற்கொள்றாங்க, மசூரா கேட்கிறாங்க. என்ன செய்யலாம், நாம ஒண்ணு எதிர்பார்த்து வந்தோம், ஆனா நடந்தது வேற. இது என்ன செய்யறது, இவங்களை எதிர்கொள்வதா அல்லது ஊருக்கு திரும்புகிறதா என்ற மாதிரியான ஆலோசனை. அல்லாஹ் ரசூலுக்கு வாக்குறுதி கொடுத்தார், 2 கூட்டத்தை ஒரு கூட்டம் உண்டு, நீங்க எந்த கூட்டத்தை சந்திக்கிறீங்களோ அந்த கூட்டத்தின் மீது உங்களுக்கு வெற்றி உண்டு அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தார். ரசூலுல்லாஹ் இந்த மக்களுடைய மனநிலையை பரிசீலித்து பார்ப்பதற்காக அந்த நேரத்தில் கேட்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, யுத்தத்தை சந்திப்போம், என்ன ஆனாலும் பரவாயில்ல, எதிரிகளை களத்தில் சந்திப்போம். உமர் சொல்றாரு, அதே மாதிரி கண்டிப்பாக சந்திப்போம். ஆனாலும் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்துல ஒரு வளர்ச்சி இல்லை, அவர் ஒரு சிந்தனையிலே இருக்கிறாங்க. இதை உணர்ந்து கொண்ட அன்சாரிகள், குறிப்பாக சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய அன்சாரி தோழர், அவர் விரும்புகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எதிர்பார்ப்பது எங்கள் ஆலோசனையும் நினைக்கிறேன். முஹாஜிர்கள் எல்லாம் ஆலோசனை சொல்றாங்க, உங்கள் முகத்தின் மாற்றத்தை காணலாம் அப்படின்ற நாங்க சொல்றோம். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் உங்களுக்கு உத்தரவிட்டால் எதை வேண்டுமானாலும் சந்திப்போம், எதிரிகளை களத்தில் சந்திக்க உங்களுக்கு வலப்புறமும் இடப்புறமும் முன்னாலும் பின்னாலும் நாற்புறங்களில் என்று உங்களை பாதுகாப்போம், எதிரிகளை சந்திப்போம், நாங்கள் உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறோம் என்று சொல்லி அன்சாரி ஒரு சொன்ன உடனேதான் ரசூலுல்லாஹ்வுடைய முகம் வளர்ச்சி அடைகிறது. அதற்கு பிறகு சொல்றார், அவர் சொல்றார், அவர் என்ன சொல்றாருன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் பனு இஸ்ரவேலர்களை வாங்க பேருக்கு போவோம் என்று சொன்ன பொழுது
அவர்கள் மூசா நபியை பார்த்து கேள்வியாக சொன்னார்களே, மூசாவே நீயும் உன்னுடைய ரப்பனை சண்டை போடுங்க, எங்களுக்கு கூப்பிடுங்க என்று சொல்லி இலக்காரமாக பேசினார்களே, அதுபோல் நாங்கள் இருப்போம் என்று நினைத்துக் கொண்டீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர்களே, நீங்கள் கட்டளையிட்டால் நாங்கள் செங்கடலில் சென்று குதிக்கவும் தயாராக இருக்கிறோம், எதற்கு வேண்டுமெல்லாம் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று இரண்டு அன்சாரி தோழர்கள் அந்த இடத்துல சொன்னதற்கு பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளை சந்திப்பதற்கு தயாரித்து வந்தார். ரொம்ப மிக முக்கியமான ஒரு மதிப்புடைய இது அல்லாஹ் ரொம்ப அற்புதமான வந்தார். இறை தூதருடைய பண்பு இருக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதற்கு இந்த இறை தூதரை நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமாக சாலை சாலையாக வந்தாங்கன்னு சொன்னா, எந்த இடத்திலையுமே இறை தூதர்கிட்ட தான் என்பது அகதி பார்க்கவே இல்லை. உண்மையிலேயே நீங்க நினைச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்விடம் வகி வரும். இந்த இடத்துல என்ன முடிவு எடுக்கணும், என்ன முடிவு எடுக்கக்கூடாது அல்லாஹ்வே அறிவிச்சு சொல்லிடுவான். அல்லாஹ் அறிவிக்காவிட்டாலும் ரசூல் சென்னா அதை கட்டுப்பட்டு தான் ஆகணும். நான் பேருக்கு போனேன், நீங்க தான் கூட வாங்கினா மறுபடியும் பேருக்கு ஆகணும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதரை பாருங்க, அந்த இடத்தில் அந்த நெருக்கடியான நிலையில தன்னுடைய தோழர்களை வைத்து ஒரு மசூரா ஆலோசனை செய்தாங்க. இந்த மசூரா என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இந்த பத்ருல் கலத்தின் ஒவ்வொரு இடத்திலும் ரசூலா நிரூபிச்சிருக்காங்க. அப்ப இன்னைக்கு நம்ம இதுக்கு என்ன பாடம், மசூரா இல்லைன்னு எதுவுமே தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. மசூரா இல்லாம தன்னிச்சையாக எங்கே நாம் தனியாக முடிவெடுத்து நாம ஒரு விஷயத்தை செய்யறோமோ கண்டிப்பாக தோல்விதான் முடியும். அல்லாஹ் எப்படி சொல்றான், அவர்களோடு கலந்து ஆலோசனை செய்கிறாங்க. ஒரு தலைவருக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பண்புகள் தெரியுமா, தன்னுடைய மக்கள்கிட்ட கேட்கணும், தன்னுடைய தோழர்கிட்ட கேட்கணும். இந்த பிரச்சனை அணுக போலவே இதை எப்படி கையாளுவது என்கின்ற ஒரு ஆலோசனை கேட்டு அவர்களை உள்ளே கொண்டு வந்து அவர்களுடைய ஆலோசனையோடு அந்த கருத்துக்கு செல்ல வேண்டும். அதில் வெற்றி இருக்கும். அல்லாஹ் சூரா ஆலி இம்ரான்ல 159வது வசனத்துல மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. பிறகு களத்துக்கு போறாங்க. களத்துக்கு போனா யுத்தத்துக்கு எந்த தயாரிப்பு கிடையாது. வாகனம் மிக கம்மி, 3 பேருக்கு ஒரு ஒட்டகம், ஒரு ஒட்டகத்துல 3 பேர் பயணிச்சுதான் பதிலை நோக்கி போனோம். அப்ப இதே நிலைதான் ரசூலுல்லாஹ் பயணிக்கக்கூடிய ஒட்டகத்துக்கும். ரசூலுல்லாஹ் அலிரலியல்லாஹு இன்னொரு சஹாபி மாறாங்க, அந்த 3 பேர் ஒரே நேரத்தில் பயணிக்கிறார். அப்ப என்ன எப்படி செய்வது, 2 பேர் பயணிக்கிறாங்கன்னா ஒருத்தர் நடந்து வந்து கொண்டே ஒட்டகத்துக்குள்ள அப்படி நடந்து வந்து பிறகு இன்னொரு தேர்வு வந்தாலும் இவர் மேல போவார், அடுத்த கீழே இருப்பார், இப்படியுமா மாறி 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 போவார். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. கீழே இருக்கக்கூடிய 2 நபித்தோழர்கள் அவங்க வர்றாங்க. இப்ப அந்த 2 நபித்தோழர்களும் சிறிது தூரம் கடந்து வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க இருங்க, நான் நடந்து வரேன். அப்ப அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க உட்கார்ந்து கொண்ட, உங்களுக்காக நாங்க நடக்கிறோம், நீங்க உட்கார்ந்து வாகனத்திலே வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் 2 விஷயம் சொல்றாங்க. இந்த 2 விஷயம் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம். இந்த 2க்கு முதலாவது ஒண்ணு சொல்றாங்க, கான்பிடன்ஸா சொல்றாங்க, உங்களை விட உடம்பு வலிமையில் நான் குறைஞ்சவன் கிடையாது. அது ஒரு பாயிண்ட். எங்கேயுமே கான்பிடன்ஸ் வந்துடக்கூடாது, தன்னம்பிக்கை வந்துடக்கூடாது. இத்தனைக்கு ரசூலுல்லாஹ் வயசு 55. 55 வயசுல சொல்றாங்க, என்னைய நீங்க உட்கார வச்சு நீங்க நடந்து வர்றதுனால நீங்க வலிமையில கூண்டவும் கிடையாது, நான் உங்களோட வலிமையில குறைந்ததும் கிடையாது. 2வது சொன்ன பாயிண்ட் தான் நம்ம ஒவ்வொருவருக்கும் செலுத்தி அறிகிற மாதிரி பாயிண்ட். என்ன சொன்னாங்க தெரியுமா, அல்லாஹ்விடத்தில் நற்கூலி பெறுவதை நான் உங்களை விட அதிகமானவன் கிடையாது, நிறைய நற்கூலிகளை நான் பெற்றவன் கிடையாது, நானும் தேவையில்லை தான். நீங்க மட்டும் நன்மையை சம்பாதிக்கலாம் நினைக்கிறீங்க, நான் சொகுசாக உட்கார்ந்து கொண்டு வரல, நானும் இறங்கி உங்களோடு நன்மைகளை போட்டி போட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்விடத்தில் நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் இறங்கி அந்த குறிப்பிட்ட நேரம் வந்த உடனே அந்த போராட்டத்தை ஏற்றி உட்கார வைத்து ஒரு படையின் தளபதி அல்லாஹ்வை உறுதி கூறுவர். அவர்தான் அந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அகிலத்தாருக்கும் அருள்பொறை, ஆன்மீகத்தின் தலைவர், அரசியலின் தலைவர். தான் நினைத்திருந்தால் என்ன வேண்டுமானால் செய்யலாம், என்ன வேண்டுமானால் சொல்லலாம், அத்தனையும் தூக்கி எரிந்துவிட்டு எனக்கு ஒரு நீதி, உங்களுக்கு ஒரு நீதி கிடையாது, எல்லோருக்கும் ஒரு நீதிதான், நன்மையை கொள்ளையடிப்பதில்ல, நானும் உங்களோடு போட்டி போடுகிறேன். சிந்தனை இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக உழைப்பதற்காக நம்ம கூட்டா நாம என்ன நினைக்கிறோம், நம்ம அதை சிரமமாக பணியாளருக்கு ஒரு கடுமையான விஷயமாக நினைக்கிறோம். ஏன் இந்த நன்மைகளை போட்டி போடக்கூடிய தன்மை வரல? ரசூலுல்லாஹ் இவர்கள் தொழுவதற்கு தொழுவார்களா? நம்ம தொழுவதற்கு சஹாபாக்கள் தொழுவார்களா? நாம எவ்வளவு தொழுவோம்?
இரவு தேவையில ஒரு ரக்காயத்துல 15 ஆயிரத்துக்கு ஓடுறாருமா. இந்த 15 ஆயிரத்துக்கு தக்பீர் நிற்கிறதுக்கு ரூட்டு வைத்து இடுப்பு வைத்து பொறுப்பு வைத்து எல்லா வரையும் வந்தது போய் உட்காந்துக்கிறான். அவர் ருக்கு ரொம்ப கொடுக்குறவங்க ருக்கு கொடுக்கல தெரியல வித்தியாசமா இங்கெல்லாம் பாக்குறது. அப்ப இப்படி என்ன நிற்க முடியலையா? இதனைக்கு ரசூலுல்லாஹ் நம்மள மாதிரி சாப்பிட்டாங்களா? இது ஒரு கொற்ற இது ஒரு கொற்ற நடுவில் இருந்து வேற அது ஒரு சாம்பார் சருக்கு சமோசா 2 சர்பத்து எல்லாம் வந்து இது போல வீட்டுக்கு போனா சும்மா இருக்கோமா? வீட்டுக்கு அந்தமா புரோட்டீன் போட்டு இருக்கும். அதை கடை கடை அங்கே ஊற்றி தொழிலுக்கு வரும்போது இங்க வரைக்கும் நெஞ்சுதான் வரும். ரசூலுல்லாஹ் எப்படி சாப்பிட்டாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய உணவு எப்படி இருந்தது? 2 பேரும் தமிழர்கள். அன்பு செய்வதற்காக தண்ணீரால் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நான் இன்றைக்கு நோன்பு வைத்துக் கொள்றேன். உணவு கிடையாது, சாப்பிடுறதுக்கு உணவு இல்லாம நோன்பு, சகலுக்கு சாப்பாடு கிடையாது, இஃப்தாருக்கு யாராவது இஃப்தார். அந்த நிலையில அந்த வறுமையில அந்த கம்மியான உணவை உட்கொண்டு விட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய இரவு போவது எப்படி இருக்கும் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். முதல் ரக்காயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் துணை சொல்வார், பக்கராவை ஓடுவார்கள், நிசாவை ஓடுவார்கள், ஆல இம்ரானை ஓடுவார்கள். நீங்க வெட்டி வெட்டி இன்னைக்கு ஒரு நாள் உட்கார்ந்து ஓடி பாருவா. பக்கராவையும் நிசாவையும் ஆல இம்ரான் உட்கார்ந்து ஓடி பார்ப்போம். எந்த அளவுக்கு நிலையில் இருப்பார்களோ அதே அளவுக்கு ருக்கூவில் இருப்பார்கள். எந்த அளவுக்கு ருக்கூவில் இருப்பார்களோ அதே அளவுக்கு சுஜூதில் இருப்பார்கள். அப்ப இரவு முழுக்க தூக்கத்தில் தொழுகையில் கிடைத்திருக்கிறார்கள். நாம கொஞ்ச நேரம் தொழுவதற்கு நமக்கு சைத்தான் இருந்து போகலாம், அதிக நன்மைகள் நாம் சேவைக்கு காட்டலாம். இவ்வளவு இவ்வாதங்கள் செய்த அல்லாஹ்வுடைய தூதர்கள் அங்க சொல்லக்கூடிய வார்த்தை, நான் ஒன்றும் நன்மைகளை தேவையற்றவன் கிடையாது, நீங்கள் நன்மைகளை சம்பாதித்துக் கொண்டு நான் பெருசா உட்கார்ந்து வரலன்னு சொன்னா நம்ம பல நேரங்களில் சைத்தான் நம்ம எழுத மாட்டான் தெரியுமா? நான் வந்து அன்னைக்கு ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி உழைச்சேன் தெரியுமா? இப்ப இருந்து போல நான் உழைச்சேன், நிறைய உழைச்சேன். இப்ப அதனால ரிட்டையர் ஆயிட்டேன். ஏன்னா அரசாங்க ஊழியர்கள்லாம் 58 வயசுல ரிட்டையர் பண்ண வீட்டுக்கு போகிறதுக்கு மார்க்க பண்ணி தாவா பண்ணி அழைப்பு போய் என்பது நம்முடைய மூச்சு கடையேறி விடுறவங்க அது வரைக்கும் செய்ய முடியாது. அது வரைக்கும் அது ஓய்வே கிடையாது. நாங்கெல்லாம் அந்த காலத்துல எப்படி ஓய்வு தெரியுமா? இந்த காலத்துல என்ன பண்ணுவீங்க? அல்லாஹ் வந்து அந்த காலத்தை பார்த்து தீர்ப்பு கொடுக்க மாட்டான். நீங்க இருக்கும்போது நம்ம நிலைமை என்ன? அதான் தீர்ப்பு. மரணிக்கும் போது நம்முடைய நிலைமை என்ன? அதை வச்சுதான் தீர்ப்பு. அப்ப நாம சிந்திக்கிறோம், அவ்வளவு விவாதத்துகள் செய்த, அவ்வளவு தியாகங்கள் செய்த, அவ்வளவு பாவங்களுக்கு தேடிய அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வார்த்தையை சொல்றாங்க, அல்லாஹ்விடத்தில் நற்கூலி விஷயத்துல நான் தேவையானதான் இருக்கிறேன் என்று சொன்னா நம்முடைய சிந்தனை அதில் அப்படித்தான் இருக்கும். போக்குவரத்துக்கு போகும்போது தகவல் வருவது உணவு அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிக்மத்தான எதிரிகளை எண்ணிக்கை அறிவதற்காக அறியக்கூடிய செய்திகள் மிக முக்கியமாக அறிந்து 1000 பேருக்கு கணக்கிட்டு போகிறாங்க. அந்த நேரத்துல முதல் யமன் ரலியல்லாஹு வராரு. அவர் எங்கிருந்து வராரு? அவரும் அவர் அப்பாவும் மகனும் 2 பேரும் மக்காவிலிருந்து வந்தவங்க. அங்கு நேர பத்ருக்காலம் நடக்கக்கூடிய அந்த நேரத்துல வந்து என்ன செய்தார்? ரசூலுல்லாஹ் சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க மக்காவை விட்டு வெளியே கிளம்பினோம் மதீனாவுக்கு வர்றதுக்காக. எங்களை குறைஷிகள் பிடிச்சிட்டாங்க, சிறை பிடிச்சிட்டாங்க, அப்பாவை மகனையும் பிடிச்சிட்டாங்க. அவ குடிச்சிட்டு அவங்க கேட்கிறாங்க, குறைஷிகள் அவங்க கேட்கிறான், குறைப்பாவே நீங்க எங்க அப்பாவையும் போங்க, இவரு ரசூலுல்லாஹ் போறோம்னு சொன்னா நம்ம விட மாட்டாங்க போயிடாண்டி மதீனாவுக்கு போறோம்ப்பா, ஒரு வேலையா மதீனாவுக்கு போற மாட்டாரு. நீ மதீனாவுக்கு போய் எங்கேயும் போ, அதை போய் மதீனாவுக்கு இருக்கிறான். ஒரு வேலை நீ முகமது தேவைக்கு சேர்ந்தா நாளைக்கு எங்களுக்கு அவங்களுக்கு சண்டை வந்தா நீ முகமது கூட சேர்ந்துக்கிட்டு எங்க கூட யுத்தம் செய்யக்கூடாது. இதுக்கு நீ ஒத்துக்கிறியா? இந்த உடன்படிக்கை இந்த ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கிறன்னா நீ போ. இவருக்கு வழி விடுதல, அங்கிருந்து வெளியே வந்துதான் ஆகணும். சரிப்பா நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டார். வெறும் வாய் வழியா, எழுத்து மூலமா பத்திரம் மூலமா இருக்கல, வாய் வழியா சொல்லிட்டு வந்துட்டார். ரசூலுல்லாஹ் நேரா வராரு, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கும் எங்க தந்தைக்கும் இந்த பேருக்கு வரணும்னு ஆசைதான். ஆனா நாங்க வரும்போது காஃபியர்களை எப்படி ஒப்பந்தம் போட்டு வந்திருக்கோம், அதனால நாங்க எப்படி நடந்துக்கலாமா, அது முடிக்கலாமா அப்படின்னு கேட்கிற. இப்ப நமக்கு எண்ணிக்கை கம்மி, 300 பேர், அவன் 1000 பேர். இந்த நேரத்துல நம்ம ஒரு சராசரி தலைவனாக தான் என்ன நினைப்போம்? எப்படியா யாராவது வரமாட்டாங்களா? போறது 300 பேர் போறோம், 1000 பேர் வராங்க, அவனோட சண்டை ஒண்ணா வரவேன் போறவங்க சேர்த்து நம்ம நினைப்போம். ரசூலுல்லாஹ் பாருங்க, இல்ல
அவ்வளவு நெருக்கடி, அவ்வளவு நிர்பந்தம், அவ்வளவு நிர்பந்தமான சொல்றாங்க, நீ ஒப்பந்தத்தை முடிக்காத. நீ அவர்களுக்கு என்ன ஒப்பந்தம் கையெழுத்திட்ட, என்ன ஒப்பந்தம் பேசினாய், என்ன வாக்குறுதி கொடுத்தாய், அதை மாதிரி அழுவாரு. நாம அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய உதவியை தேடுவோம். ஆட்களை வைத்து அந்த வெற்றி தோல்வி கிடையாது. அல்லாஹ்வுடைய உதவியை வைத்துதான் என்பதை ஆணித்தரமாக சொல்றாங்க. இந்த இடத்துல நம்ம யோசிக்கிற விஷயம் என்னன்னா, இந்த ஒப்பந்தம் அந்த வாக்குறுதி இருக்குல்ல, இன்னைக்கு அது சர்வசாதாரண ஆயிடுச்சு. கேட்கும்போது ஒரு கேட்பா பாவமா மூச்சு வச்சுருக்கு, 5000 ரூபாய் கொடுக்கணே, ரொம்ப செலவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குனேமா, சரின்னு வேறு இறக்கப்பட்டு கொடுத்துருவார் 5000. அது கொடுக்கும்போது யாராக இருந்தாலும் ஒரு சாட்சி வச்சு எழுதி கொடுக்கணும். நம்ம மக்கள் தான் மனசு எந்த ஈரம் இருக்குல்ல, நம்ம தம்பி தானே கொடுப்பான் அப்படின்னு கொடுத்துருவாரு. இந்த 5000 ரூபாய் வச்சுக்கிட்டு அங்கிட்டு பைக்கில் போவான், அங்கிட்டு வருவான், அங்கிட்டு வருவான். தம்பி எனக்கு யாரும் இருக்காடா, நாம 5000 கொடுத்தேன் கொடுப்போம், சுத்திட்டு இருக்கிறோம். நாளைக்கு கொடுக்க வேண்டும், நாளைக்கு கொடுத்துவோங்க, நாளைக்கு போய் கேட்டா அதே நாளைக்கு தான் நாளை, அதே நாளைக்கு தான் நாளை. ரொம்ப சர்வசாதாரணம். அந்த ஒப்பந்தத்தை மதிக்கிறது, வாக்குறுதியை மதிக்கிறது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதரை பாருங்க, நெருக்கடியான ஒரு நேரம், நிர்பந்தமான ஒரு நேரம். இந்த நேரத்தை இத்தனைக்கும் ஒரு காப்பீட்ட செய்த ஒப்பந்தம், ஒரு முஸ்லீம் செய்த ஒப்பந்தம் கிடையாது. காப்பீட்ட போட்ட ஒப்பந்தத்தை நீ முடிச்சாலப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான், அல்லாஹ்வுடைய உதவியை மட்டும் நம்ம ஏற்றுவோம் சொல்லி போயிட்டாங்க. அதனாலதான் அந்த கோயில மட்டும் புதைப்பாவுடைய தகப்பனாக கலந்து கொள்ள மாட்டாங்க, கோயிலுக்கு போவாங்க. இப்ப யுத்த களத்துக்கு போயாச்சு. யுத்த களத்துக்கு போயிட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூடாரங்கள் அமைக்கக்கூடிய பணிகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்க தோழர்களுக்கு அந்த கூடாரம் அமைக்கப்படுது. சாத் பின் அபீ வக்காஸ் வர்றாரு. சாத் பின் அபீ வக்காஸ் வந்து பார்க்கிறார், அந்த ரசூலுல்லாஹ் அமைக்கப்பட்ட கூடாரம், அந்த தோழர்களுக்கு அமைக்கப்பட்ட கூடாரம் பார்த்துட்டு ஒரே ஒரு கேள்வி அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, இது அல்லாஹ் வஹியாக இறக்கி இந்த இடத்துல கூடாரம் அமைச்சிருக்கீங்களா, அல்லது நீங்க இந்த சொந்த ஆலோசனை சொந்த கருத்தின் கீழே அந்த கூடாரத்தை போட்டீங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஹியெல்லாம் வரலப்பா, என்னுடைய சொந்த ஐடியாவோட இந்த கூடாரத்தை போட்டேன். அப்ப சாது சொல்றாரு, உடனே அனுப்புங்க, நீங்க கூடாரம் போட்டிருக்கக்கூடிய இடம் பள்ளம், அது மேடு, மழை பெய்தா நேர தண்ணி விழுவும், நம்ம காலையில சகதி கூட கிடப்போம், நம்மால் சரியாக தூங்க முடியாது, சரியாக சண்டையிட முடியாது. கூடாரத்தை கலைச்சது மேற்கு போடுங்க, மேற்கு கொண்டு ஒரு கூடாரம் போடப்படுது. இந்த இடத்துல நம்மளை வச்சு பாருங்க, நம்ம கீழே உட்கொள்ளக்கூடிய ஒரு, அது நம்முடைய மனைவியாக இருக்கட்டுமே, நம்முடைய பிள்ளையாகவே இருக்கட்டுமே, நாம ஒரு செயலை வெளியே எடுத்துட்டோம். அவர் வந்து சொல்றாரு, இது சரியில்லைங்க, கொஞ்சம் மாற்றிக்கோங்க. சரியில்லையா? முடிவெடுப்பது யார் தெரியுமா? நான் எத்தனை இடத்துல எப்படி முடிவெடுக்க தெரியுமா? நான் எப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டேன் தெரியுமா? நீ எனக்கே ஆலோசனை சொல்றியா? இருக்கா இல்லையா நம்ம கிட்ட? நம்ம மசூராவே நம்ம கௌரவப்பட்டோம்னா அவன் மண்டையை ஏற்றி வச்சுக்கலாம், அதைத்தான் முடிவெடுக்கணும்னு நினைக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்ட பார், மஷூரா என்று சொன்னால் யார் என்ன சொன்னாங்க, அது சரி என்று சொன்னா ரசூலுல்லாஹ் உடனே அதை செய்வாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர் மிகப்பெரிய ஒரு பார். அதனாலதான் அவர் இப்படி மதிவெட்டே சொல்றாங்க, மழை வந்து தண்ணி வந்து உட்காராங்க அங்க போக, அதே மாதிரி போறாங்க, மழையும் பெய்யுது, அன்றைய பதில் மழையும் பெய்யுது. பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் செய்த மிகப்பெரிய விஷயம் என்ன, பதில் களத்துல போய் விட்டாச்சு, எல்லா ஏற்பாடுகளும் செய்யாச்சு, முயற்சிகள் செய்தாச்சு, நீ அடுத்து அல்லாஹ்வுக்கு கையேறுகிறது. ரசூல் கையேறுகிறாங்க, அல்லாஹ் இந்த அளவுக்கு உருக்கமாக கேட்கிறாங்க, இறைவா சின்ன பெரிய கூட்டம், உன்னை நம்பிய கூட்டம், உன்னை மட்டுமே இணை வைக்காமல் ஏகத்துவ கொள்கை வாழக்கூடிய கூட்டம், இந்த கூட்டம் மட்டும் அழிக்கப்பட்டு விடும் என்று சொன்னார், இந்த பூமியிலே வணங்குவதற்கு எவரும் இருக்க மாட்டார், அத்தனையே நேரத்தோடு அத்தனையும் இருக்கிறோம், உங்களை நீ காப்பாற்று, உங்களுடைய வானவர் படையை கொண்டு காப்பாற்று என்று சொல்லி அல்லாஹ்வுடைய கையேந்தி பிரார்த்தனை செய்கிறார்கள். அவருடைய மேலாடைகள் எல்லாம் கலந்து விடக்கூடியதை உணரக்கூட முடியாமல் அவ்வளவு உருக்கமாக உறுதியாக அல்லாஹ்வுடைய இருக்கிறார்கள். பார்த்துவிட்டு அல்லாஹ்வுடைய கோலத்தை பார்த்துவிட்டு அந்த துண்டை எடுத்து போட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தான் தருவான், நீங்கள் கவலைப்படாமல் நிம்மதியாக ஓய்வது என்று சொல்லி தூதரை துயக்கக்கூடிய அவையில தூதரை பார்க்க வேண்டும். எல்லா விஷயத்திலும் எல்லா முயற்சிகளும் எடுத்து விட்டாரோ, எல்லா திட்டங்களையும் தீட்டி விட்டாரோ, அல்லாஹ்வுடைய உதவி என்கின்ற ஒன்று இல்லை என்று சொன்னால் அது எவ்வளவு பொறுப்பனாக தான் கேட்க முடியாது.
இந்த இடத்துல யார் நிற்கிறார்? அல்லாஹ்வுடைய ரசூல் நிற்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூலை விட பெரியார் இருக்குமா? அல்லாஹ்வுடைய ரசூலை விட பெரிய அருமையா இருக்குமா? அல்லாஹ்வுடைய ரசூல் கையேந்தி கண்ணீர் சிந்தி கேட்கிறாங்க. அந்த பிரார்த்தனைக்கு மறுநாள் அல்லாஹ் வழி கொடுக்கிறார். இந்த காலத்துல மிகப்பெரிய ஒரு சான்று, ஆக மிகப்பெரிய சான்று அல்லாஹ் காண்பிக்கிறான். அவ்வளவு அவர்கள் அறிவிக்கிறாங்க. பத்ர் யுத்தம் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களின் எதிரிகளும் கொடுமையான சண்டைக்கு நடக்கக்கூடிய நேரத்தில் நான் என்னுடைய வலதுபுறம் திரும்பி பார்க்கிறேன். யாராவது நிற்கிறார்கள் என்று பார்த்தால் வலதுபுறத்தில் சிறுவர் நிற்கிறார். சரி, இடதுபுறமாக யாராவது பெரியார்கள் திரும்ப இடதுபுறம் ஒரு சிறுவர் இருக்கிறார். அப்துல் ரஹ்மான் சொல்ற, நான் என் மகளுக்கு சொல்லிக் கொண்டேன், இந்த ரெண்டு சின்ன பசங்க நம்ம நிற்கிறோங்க, கொஞ்சம் பெரியார்களாக இருந்தால் நன்றாக இருக்குங்க, சிறுவர்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது வலது போல் இருக்கக்கூடிய சிறுவர் என்று கேட்கிறார். என்னுடைய சிறிய தந்தையே அபூ ஜஹல் என்பவன் யார்? அவர் பார்த்தது கிடையாது, அவர் மதீனாவாசி. அல்லாஹ் அப்துல் ரஹ்மான் கேட்கிறார், அபூ ஜஹலை பற்றி நீ ஏன் கேட்கிற? இவருக்கு பதில் சொல்லிக்கிறது இவர் கேட்கிறார். என் சாச்சாவே அபூ ஜஹல் யாரு? இப்ப அபூ ஜஹலை பற்றி நீங்க கேட்கிறீங்க? இல்ல, நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம் அவன் மக்காவுடைய ரசூல், அவன் என்ன பெரிய இருந்தானா? சரி, அவனை பார்த்தா எடுத்துருவீங்க, அவனை மட்டும் நாங்கள் பார்த்து விட்டால் நான் தான் முதலில் அவரை வைக்கிறேன், நான் தான் முதலில் அவரை வைக்கிறேன். இவர் ஆரம்பத்தில் என்ன நினைச்சாரு? ரெண்டு சின்ன பசங்க நகரங்களை நினைச்சாரு. அங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அபூ ஜஹல் காட்டுத இந்த விவாதம், இந்த பேச்சு நடந்து கொண்டிருக்கும் பொழுது அபூ ஜஹல் அவருடைய படையை சரிந்து வந்து கொண்டிருக்கிறார். இந்த பேர் அபூ ஜஹல் இவன் தான் என்று சொல்லி முடிப்பதற்கு இருவரும் யார் அவரை வெட்டுவர் என்று சொல்லி ஒருவர் கவுண்டியை இருந்து அந்த அபூ ஜஹல் குதிரையை காலை வெட்டுகிறார். ஒரு மேலே பாய்ந்து அபூ ஜஹல் வெட்டி அபூ ஜஹல் ரத்தத்தோடு சாய்த்து போடுகிறார். ரெண்டு பேரும் பிற்காலத்துல போர் முடிஞ்சவங்க வாழத்திற்கு ஓடி வராங்க. இந்த சிறுவர்கள் அல்லாஹ்வை கூறு, நான் தான் அபூ ஜஹலை வெட்டினேன், நான் தான் அபூ ஜஹலை வெட்டினேன். ரெண்டு பேரும் வாய் அழைப்பு ரசூலா சொன்னாங்க. இந்த இரண்டு பேருடைய வாழுமே அவன் மரணத்துக்கு காரணம். இந்த இடத்துல விளங்கக்கூடிய விஷயம் என்னன்னா, யாரையும் குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. என்ன தெரியல, இவனுக்கு என்ன தெரியும், இவனுக்கு என்ன அந்தஸ்து இருக்கு, இவனுக்கு என்ன குடும்ப பின்னணி இருக்கு, இவன் படிக்காதவன், யாரையும் உழைத்து அறிவிடக்கூடாது. அல்லாஹ் யாருக்கும் எப்படிப்பட்ட திறமைகளை வைத்திருப்பார் என்பது நமக்கு தெரியாது. எல்லோருடைய சேவைகளும் மதிப்பு பெற்றுக் கொள்ள. அது மிக முக்கியமான பாடம். அபூ ஜஹல் என்கின்ற மிகப்பெரிய கொடியவன் வீழ்த்தப்படுகிறான். அந்த நேரத்துல அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஃபிளாஷ்பேக்கை நினைவு கூறுறார். மக்காவுல இதே அபூ ஜஹல் அவருடைய தோழர்களோடு உட்கார்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கும் போது வெள்ளி நகையாடி கொண்டிருந்தார். அவர் வெள்ளி நகையாடும் போது அந்த கூட்டத்திலிருந்து அபூ ஜஹல் சொல்லுகிறார், யாராவது ஒட்டகத்தினுடைய கழிவுகள், மலங்கள், சிறுநீர், அந்த மலக்குடல் இதையெல்லாம் திரும்பி வந்து இதே இந்த முகம்மது தொழுது கொண்டிருக்கிறாரு, இந்த முகம்மதின் முதுகிலே கழுத்திலே வைத்து முடிப்பீர்களா? உடனே நான் ஆசைகள் என்று சொல்லிக் கொண்டு ஒட்டகத்தின் கழிவு, குடங்கள், மலங்கள் அனைத்தையும் சுமந்து கொண்டு அந்த ரசூலா தொழுது கொண்டிருக்கும் சிறுநீருக்கு அவருடைய கழுத்து மொழியக்கூடிய வகையில வச்சிருக்கான். பார்த்து அபூ ஜஹல் ஊத்து போவாங்க, சைட்டாக கைகொண்டு சிரிக்கிறார்கள். முகமதுக்கு வந்த பேரு, முகமதுக்கு வந்த பேரு ரசூலா மூச்சு திணறாங்க, எந்திக்க முடியல. விட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஓடி வந்து அதை அகற்றி தந்தையை காப்பாற்றுறாங்க. அந்த நேரத்தில் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் சொல்றார், நாங்கள் ரொம்ப பலகீனமான மக்களாக, விட்டு எண்ணக்கூடிய மக்களாக, அஞ்சு நடுங்கக்கூடிய மக்களாக இருந்தோம். இந்த காட்சியை கண்முன்னால் நான் பார்க்கும் என் தூதரை அந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்ற முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்தேன். மலக்குடல் அகற்றப்பட்டவனே அல்லாஹ்வுடைய தூதர் காபாவில் உட்கார்ந்து கையேந்துறாங்க. இந்த அபூ ஜஹலை நீ பார்த்துக்கொள், இந்த உத்பாவை நீ பார்த்துக்கொள், இந்த ஷைபாவை நீ பார்த்துக்கொள், இந்த அக்கிரமக்காரை நீ பார்த்துக்கொள் என்று அல்லாஹ்விடத்தை ஒப்படைத்தார்கள். நடந்து சரியாக 12வது ஆண்டுல பத்ர் களத்துல எவனெல்லாம் அன்றைக்கு கொக்கரித்தானோ, எவனெல்லாம் அன்றைக்கு கேலி செய்தானோ, எவனெல்லாம் அன்றைக்கு அநியாயம் செய்தானோ அத்தனை பேரும் வேறு அறுக்கப்பட்ட மரங்களாக பத்ருக்கு சாய்ந்து விரும்புகிறதை நான் கண்களால் பார்த்தேன் என்று இப்னு அப்பாஸ் சொல்லக்கூடிய செய்தி பார்க்கிறோம். மிகப்பெரிய வடிவம் என்ன பெரிய அமெரிக்கா என்ன நகையாடுறான் பாய், முஸ்லிம்களுடைய அடையாளத்தை நகையாடுறான். வடமாநில நீங்க போனீங்கன்னா இன்னைக்கு வீடாக ஒரு சந்தியை முதலமைச்சர் போட போறாங்க.
ஏற்கனவே ரொம்ப மோசமா இருக்கு. இந்த நேரம் வந்துட்டா ரொம்ப அற்புதம் பண்ணுவான். இருக்காண்டு போக முடியாது, தொட முடியாது, தாடி வைத்து போக முடியாது, நோட்டு வைக்க முடியாது. அவ்வளவு கொடுமை, பல்லாவுக்கு இடிக்கிறான், எல்லாம் செய்யறான். இதெல்லாம் தூதருக்கு நடக்கிறது வச்சுங்களா? இங்க நடப்பதை விட இந்த மோசமான அக்கிரமங்கள் தான் தூதருக்கு நடந்தது. தூதர் இயலாத அந்த சூழலில் ரப்பிடத்தில் ஒப்படைத்தார். அந்த ஒப்படைப்பு எப்படி இருக்கணும் தெரியுமா? இது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை நடந்தாலும் சரி, இது சமூக வாழ்க்கை நடந்தாலும் சரி, அந்த ஒப்படைப்பு அல்லாஹ்வுக்கு ஒப்படைக்கிறது எப்படி ஒப்படைக்கணும்? உறுதியாக ஒப்படைக்கணும். அவன் பதில் சொல்லியே தீராக ஒப்படைக்கணும். எப்படி நம்ம ரப்பிடத்தில் ஒப்படைக்கும் பொழுது எவன் விட்டாலும் சரி, எவன் மறந்தாலும் சரி, அவன் மறக்க மாட்டான், அவன் விட மாட்டான். அநியாயக்காரர்களை பிடித்தே தீருவான் சொல்றானா இல்லையா? அவருடைய முன்னேற்றியை பிடித்து நினைப்போம். அநியாயக்காரர் அக்கிரமர் அல்லாஹ்வை அடியார் சொல்லும் பொழுது தடுத்தவனை நபியை பார்க்கவில்லையா? அவனை நாம் சும்மாவோடு எண்ணிக்கொண்டீரா? அவன் முன்னேற்றி ரோமத்தை பிடித்து அடித்து வேலை செய்வார். சாட்சம் நாம நம்பணும். எப்படி நம்ப தெரியுமா? தீமை நம்பியதுமோ நம்பது. நாம இன்றைக்கு சிறுபான்மையாக இருக்கலாம். பொறுமையோடு உறுதியோடு களத்தில் உறுதியாக நின்று செய்யக்கூடிய பணிகள், முயற்சிகள், தாவா பணிகள் எல்லாவற்றையும் ஒருவன் செய்துவிட்டு இன்னொரு ரப்பிடத்திலே கையேந்தும் விரைவா. இப்படி அக்கிரமம் செய்யறானே இஸ்ரேல்காரன், இப்படி அக்கிரமம் செய்யறான் அமெரிக்காக்காரன், இப்படி அக்கிரமம் செய்யறானே சல்பல்லா குண்டல், இவர்கள் எல்லாம் நீ பார்க்க போகிறேவா என்று சொல்லி கண்ணியம் வருகிற உண்மையோ நாம் கேட்போம் என்று சொன்னார். தனிப்பட்ட வாழ்க்கை கூட வரலாங்க. உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை எவனாவது ரொம்ப டார்ச்சர் பண்ணாலும் தேவையில்லாம அநியாயம் பண்ணாங்க. அல்லாஹ்வுக்கு ஒப்படைத்து உறுதியாக ஒப்படைத்து பாருங்க. அல்லாஹ் காலச்சக்கரத்தை சுழற்றுவான். அவனை வீட்டை விழுவோம். நாங்க பார்த்திருக்கோம். இந்த 20 ஆண்டு கால கல்வியல் வாழ்க்கையில இந்த கல்வி ஜமாத்த மண்ணில வந்த கூட ராஜபாளையத்துல எவனெல்லாம் புலி வச்சான் அத்தனை பேரையும் கொண்டு போய் சிறைச்சாலை நிப்பாட்டி வைத்து அத்தனை பேர் இந்த பொய்யான அவதூறுகளை சொல்லி மறைந்தார்களோ. நாங்கள் அன்றைக்கு எதையுமே செய்யல அவர்களுக்கு எதிராக. படைத்த ரப்பிடத்தில் அந்த ஏழத்துவாதிகள் அன்றைக்கு கையில் கேட்டோம், வேலைக்குள்ள பதிவு செய்து கொண்டே இருந்தோம். காலச்சக்கரத்தை அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா? எவனெல்லாம் நமக்கு எதிராக அந்த சிறைச்சாலை போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த வழக்காடு மன்றங்கள்ல அதை ஊருக்கு செய்ய நடக்கிறார் அத்தனை பேர் இவன்தான் கண்முன்னால் பார்க்கும். அவன் குடும்ப வழக்கு அவன் இருக்கிறான பரம்பரை ஜமாத்து அவன் கொடுக்க முடியாதுதான். இங்க வந்தான் தமிழ்நாடு பள்ளி ஜமாத் எந்த பகுதி அப்படியே சொன்னான். இந்த பள்ளிவாசல நான் மிதிச்சிடவே பிறாலும் வயதாக்கி வச்சிருந்தேன். வழி இல்லை, அல்லாஹ் இருக்க வச்சு வைப்பாங்க. நாம பொறுமையாக இருந்தா, நாம உறுதியாக இருந்தா, நாம அல்லாஹ்விடத்தில் சாத்திற்கு ஒப்படைத்திருக்கு என்று சொன்னா ஒரு நாள் அவன் உள்ளத்தை அல்லாஹ் திறப்பான். ஒன்று அழிப்பான் அல்லது நேர்வழி நிறுத்தி வர வைப்பான். இது பத்ரு காலத்துல நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சாட்சி. என்னப்பா ஆச்சு இவ்வளவு சொல்ற கேட்க மாட்டேங்க, இவ்வளவு அற்புதம் பண்றான், இவ்வளவு அற்புதம் பண்றான், எதையே செய்ய முடியாதா? ஏன் செய்யணும் நினைக்கிற செய்தவன் செய்வான். அதற்கான தவணையை வச்சிருப்பான். ஓ வேலை என்ன சொல்லிக்கிட்டு, ஓ வேலை என்ன தாவ பண்ணிக்கிட்டு, ஓ வேலை என்ன முயற்சி எடுத்துக்கொண்டே கணக்கு தீர்ப்பது நீ அல்ல அவன். பத்ரு காலத்தில் அதுதான் நம்ம காட்டி கொடுக்கப்பட்டது. அந்த உறுதி நம்மிடத்தில் இருக்கணும். சமுதாய தலைவரிடத்தில் இருக்கணும், சமுதாயத்தில் இருக்கணும். குறிப்பாக ஏகத்துவ கொள்கை சிந்தனைகள் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தில் இருக்கணும். நிச்சயம் அல்லாஹ் கண்டிப்பாக உண்டான வழியை தருவான் என்று உறுதியாக நம்புவோம். இன்னும் ஏராளம் படிப்பினைகளை அல்லாஹ் இந்த பத்திரிகை வைத்திருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலகட்டத்தில் தொடர்ச்சியாக அதை பார்ப்போம். அல்லாஹ் அருள் புரிவாக. வாசலுக்கான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்னும் ஒரு சில தினங்களிலே நாம் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய ரமலானுடைய கடைசி 10களில் தேட வேண்டிய ஒற்றைப்படை இரவுகளை அடைய இருக்கிறோம். இந்த லைலத்துல் கத்ருடைய சிறப்புகள் குறித்து இரவு பயான்களில் நமக்கு எடுத்துச் சொல்வார்கள். மிக மிக முக்கியமாக நம்முடைய வாழ்வில் நாம் அதிகமாக நேசிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு அந்த நாட்களில் விசாலமாக இருக்கிறது. அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நாம் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய நாட்கள். ஆனால் அந்த ஒற்றைப்படை இரவுகளை அடைந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆயிஷாவை கேட்டபோது அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி, ஒரே ஒரு அமல் தான், அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுவது. இதை மட்டும்தான் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. அப்ப அந்த பாவ மன்னிப்பை அதிகமாக தேடக்கூடிய மக்களால் நாம் ஆக்கிக் கொள்வோம். அல்லாஹ்வுக்கு அதிகம் துஆ செய்வோம். நம்முடைய அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆண்டுக்குரிய லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருளியவனாக என்று பிரார்த்தனை செய்தவனாக
உரைக்கு திரையிடுவோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.